ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனம் என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் உடனே போய் சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இன்னொரு முறை வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அதை சுதந்தரிக்கலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், நாம் எளிதாய் ஜெயிக்கலாம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் வேர்டு. இது அடிப்படையில தான் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். நான் நொந்து போக அழைக்கப்படலை, நான் விழுந்து போக அழைக்கப்படலை, நான் தடுமாறி விழுவதற்கு அழைக்கப்படலை, நான் ஒண்ணுமில்லாம போகிறதற்கு அழைக்கப்படலை, சரியா? நான் பின்வாங்கி போவதற்காக அழைக்கப்படலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே நான் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் தொடர்ந்து இப்போ சமீப கால நேற்றும் இப்போ பார்வோனின் ஆவியின் கிரியைகளை பார்த்தோம். இன்றைக்கும் அதை குறித்ததான ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு நல்ல ஸ்டடி. ஏன்னா நல்லா கவனிக்கணும், டெய்லி நம்ம செய்திகளை கேட்குறோம் இல்லை? கேட்கும்போது பாருங்க, நம்ம என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். என்னன்னு கேட்டால், எங்கே நம்ம வீக் பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும், அதை ஆவியானவர் சுட்டி காண்பும்போது அதை நம்ம ஒழுங்குபடுத்திட்டா சாத்தான் நம்ம மேலே கை வைக்க முடியாது. நம்ம வீக் பாயிண்ட்டு நமக்கு எப்படி தெரியுமோ சாத்தானுக்கு தெரியும். பேசலாம் கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார், என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனால் காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். வாசிக்கலாம். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தான். யோசேப்பின் காலத்தில் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தை தேவன் ஆசீர்வதித்தார் என்ற ஒரு பெரிய சம்பவம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அந்த ராஜாவின் நாட்கள் முடிந்தது, அவன் போயிட்டான். இப்போ யோசேப்பு அறியாத ஒரு புதிய ஒரு ராஜா வருகிறான், பார்வோன். அவன் பார்க்குறான், இந்த ஜனங்கள் பார்த்தா ஏராளமாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம நாட்டில் பெருகி இருக்கிறாங்களேன்ற ஒரு பொறாமையின் ஆவி வந்த உடனே அவன் போடுகிற திட்டத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெருகக்கூடாது. அடுத்தது அந்த வசனத்தில் பாருங்க, அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி அதான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிடுவாங்க. அதனால அடுத்தது அவர்கள் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிடக்கூடாது. இதை இந்த 10ஆம் வசனத்தினுடைய சாராம்சத்தை ஒரே ஒரு வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிற ஆவி பார்வோனின் ஆவி. தேவ சித்தத்துக்கு மாறாக அல்லாவிட்டால், தேவ சித்தத்துக்கு எதிராக அல்லாவிட்டால், தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதபடி நமக்கு எதிராக போராடுகிற அந்த பார்வோனின் ஆவியை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாவற்றுக்கும் ஜெபிச்சு பார்க்குறோம், சில காரியம் மாறுதலாக முடிய மாட்டேங்க. அப்போ காரியம் நடக்கலைன்னொன்னே நம்ம ரொம்ப ஆவியில் சோர்ந்து போயிடுறோம், ஆத்துமாவில் பலவீனப்படுறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெபிக்கிறதுல அவ்வளோ தாகம் இல்லையா? அப்போ இந்த நாட்களில் இப்போ தேவனுடைய பிள்ளைகளை என்னை பொறுத்தவரையில் இந்த 2.5 years நான்-ஸ்டாப் ஆன்லைன் மீட்டிங்ஸ் மூலமாக ஒரு சைலண்ட் ரிவைவல் ஜனங்களுக்குள்ளே நடைபெற்று வருகிறதாக நான் உணர்த்தப்படுறேன். ஆனால் அந்த சைலண்ட் ரிவைவல் சைலண்டாகவே போயிடக்கூடாது, அது ஒரு மாபெரும் எழுச்சியாக மாற வேண்டும். ஏன்னா மாபெரும் எழுச்சியாக மாற வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்தால் தான் கர்த்தர் சாத்தானை வீழ்த்த முடியும். சாத்தானுக்கு வீழ்ச்சி,
உங்களுக்கு எழுச்சி, சாத்தானுக்கு வீழ்ச்சி. ஆமென். தேவ ஜனங்களுக்கு மகிழ்ச்சி. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு எழுச்சி வந்தால் சாத்தானுக்கு வீழ்ச்சி. ஆமென். தேவ ஜனங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த நாட்கள்ல இப்ப பாருங்க, தேவ சித்தம் உங்க வீட்டுக்குள்ள நிறைவேறணும். தேவ சித்தம் எனக்குள்ள நிறைவேறணும். தேவ சித்தம் என் வீட்டுக்குள்ள நிறைவேறணும். தேவ சித்தம் உங்க பிள்ளைகள் லைஃப்ல நிறைவேறணும். தேவ சித்தம் உங்க பேரன் இருக்காங்கல்ல, பேரன் பேத்திலாம் இருக்காங்கல்ல, அவங்க லைஃப்லயும் நிறைவேறணும். ஐயா இப்போதாயா 6 மாதம் ஆயிருக்கு, 1 வருஷம் ஆயிருக்கு, அதுக்குள்ள தேவ சித்தம் அதெல்லாம் நினைக்காதீங்க. இனி நான் பேச போகிற சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் கேளுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாத்தானுடைய பார்வோனுடைய தந்திரம் என்னன்னா, வசனம் சொல்லுகிறது அவர்கள் பெருகக்கூடாதபடிக்கு. அவங்க பெருகிட்டாங்கன்னா நம்முடைய பகைஞரோட, நம்முடைய எதிராளிகளோட கூட்டம் கூடிக்கிட்டு இவங்க நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு பண்ணிடுவானுங்க அப்படின்னு அவங்க தேசத்தை விட்டு போகக்கூடாது. தேசத்தை விட்டு போகணும். அதுதான் தேவ சித்தம் இல்லையா? எங்க போட்டிருக்கு தேவ சித்தம்னு வாசிங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த நித்திரை வந்தது. வாசிங்க. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்துல பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த 14ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். எங்க புறப்பட்டு வருவாங்கன்னா கானான் தேசத்துக்கு வருவாங்க. தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் லிவிங் காட். ஆமென். ஜீவிக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ எகிப்துக்குள்ளே கிடக்க மாட்ட. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆபிரகாம் நாட்கள் அவன் சாயந்தரம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் பேசுறாரு. அதுதான் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் பேசி சொல்றாரு, என் ஜனங்கள் அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க. அந்த 400 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் அந்த எகிப்தை விட்டு அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு வருவார்கள். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் தேவனுடைய மாஸ்டர் பிளான். அதுதான் தேவனுடைய காட்ஸ் வில். ஆமென். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் தேவ ஜனங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வர்றாரு. இது இந்த சாத்தானாகிய பார்வோன் ஆவிக்கு தெரியுது பாருங்க. ஐயா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவ சித்தத்தை படிங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற காட்ஸ் வில் என்ன, உங்கள் பிள்ளைகள் லைஃபை குறித்து ஒரு காட்ஸ் வில் தேவ சித்தம் என்ன, அல்லது உங்களுடைய குடும்பத்தினர் தேவ ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, சாத்தானுடைய தந்திரம்னா நீங்கள் நம்ம பெருகக்கூடாதுன்னு சொன்னால் டீட்டெயிலாக சொல்லணும் நம்ம ஆட்களுக்கு. அதாவது ஆவியில் பெருகுங்க, ஆத்துமாவியில் பெருகுங்க. சரீரத்தில் பெருகினது போதும். அது யாருக்கு வரும்னா, அதை யாருக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு. ஆனால் சில நேரத்தில் நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு கண்டது கழிய எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமு அது இதுன்னு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு சுகர் லெவல்லாம் கூடி போய் கரெக்டாக ஓவர் வெயிட் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் நடந்து, இல்லை ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி, ஆண்டவரே நான் ஆவியில் வளரணும், ஆத்துமாவியில் வளரணும். ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல, பிரியமானவனே உன் சரீரம் வாழ்வது போலன்னு அங்கே எழுதியிருக்கு இல்லை? அந்த வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 2ஆம் வசனமா வாசிங்க டக்குன்னு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் வாசிக்கலாம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ்வது போல, தப்பி தவறி அங்க சரீரம் வாழ்வது போலன்னா அவ்வளவுதான். இருக்கிற கறி, மீன், முட்டை, பீஃப் அது இது வேற எங்கெல்லாம் இருக்கு.
எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பைபிளில் போட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே பெரிய கிருபை, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆமென். நீ எல்லாவற்றிலும் ஆத்துமா எப்படி வாழுதோ அதை போல எல்லாவற்றிலும் வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ நம்ம பெருகுவது தேவ சித்தம், ஆனால் பெருகக்கூடாதுன்றது சாத்தானுடைய சித்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை பெருக்கத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவியை துரத்தி ஜெபம் பண்ணலாமா? ஆமாம், உங்கள் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது தேவ சித்தம். ஆமாம், நீங்கள் பேர பிள்ளைகளை பார்ப்பது தேவ சித்தம். ஆமென்னு சொல்லுங்க. சரியா? உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பெருகுவது தேவ சித்தம். தேவ சித்தம். உங்கள் லைஃப்ல மன மகிழ்ச்சி பெருகுவது தேவ சித்தம். நீங்க ஸ்பிரிட்ல, அபிஷேகத்துல, ஆவியில, வசனத்துல வளருவது தேவ சித்தம். தேவ சித்தம். ஆமாம். கையை வைத்து ஜெபம் பண்ணிடுவோம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பெருக கூடாதபடி ஆண்டவரே தடை செய்கிற யோசேப்பை அறியாத ஒரு புதிய அந்த எகிப்தின் பார்வோன் தோன்றி தேவ ஜனங்களை கட்டுப்பாடு படுத்தினானே, இப்பொழுது எங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் பெருகக்கூடாது, திருமணம் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, திருமணம் நடந்தாலும் பிள்ளை பாக்கி இருக்கக்கூடாது. சில வீட்டில் பிரதர்ஸ் 3 பேருக்கும் பிள்ளைகள் இல்லை, சிஸ்டர்ஸ் 3 பேருக்கும் பிள்ளைகள் இல்லை. சில ஏரியாவில் இருக்கிற ஜெபிக்க வராங்க, அவ்வளோ பேரும் பிள்ளை இல்லைன்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே, சந்ததிகளை பிளஸ் பண்ணுகிற தேவன் தானப்பா, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவரே. யார் யார் வீட்டில் குழந்தை பாக்கி இல்லையோ அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. Lord, we pronounce divine miracle after miracles. ஒவ்வொன்றாய் திரும்ப திரும்ப நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல ஆண்டவர் பொருளாதாரத்தில் பெருகுவார்களாக. பொருளாதாரத்தை திருடுகிற, ஆமென், நகைகளை, பணத்தை திருடுகிற பொல்லாத ஆவியே, அது எங்க இருந்தாலும் திரும்பி பிள்ளைகள் கைக்கு வரட்டும். வாகனங்களை திருடுகிற பொல்லாத ஆவியே, எங்க இருந்தாலும் அது திரும்பி வரட்டும். கஷ்டப்பட்டு வாங்கின மோட்டார் சைக்கிளை திருடிட்டு போன பொல்லாத ஆவிய, சைக்கிள்களை திருடிட்டு போன பொல்லாத ஆவிய, வீட்டில் வேலை பார்க்கிற ஆட்கள் மூலமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்துல கடித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியா கரந்தட்டி தோத்திரம் பண்ணி பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. Praise God. Praise God. நீங்க பெருகுவது தேவ சித்தம். ஒருவேளை நமக்கு இப்படியே தான் இருப்போம் போல, நம்ம இப்படி தான் இருக்கணும் போல அப்படிங்கிறது சாத்தானுடைய, அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய வாய்ஸ். புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்படியே தான் இருப்போம் போல. அப்போ சாத்தானுடைய வாய்ஸா நீங்க இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தமா நீங்க இருக்கணும். ஆமென். வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகன் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருந்தான், அப்படிதான் சொல்லியிருக்கேன். நீங்க காட்ஸ் வாய்ஸா இருக்கணுமே தவிர சாட்டனிக் அந்த வாய்ஸ் உங்க வாயில வரக்கூடாது. அதுல எப்பவும் நீங்க உங்க வாய்க்கு பூட்டு போடுங்க. கர்த்தருடைய நாமத்தினால அட்வைஸ் பண்றேன். அடுத்தது வாசிங்களேன். கர்த்தருடைய யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16 வாசிங்க சீக்கிரம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்க, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு, பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். பாருங்க, பெருகிறத, பெருக்கத்தை தடை பண்ணுகிற ஆவியினுடைய சேஷ்டையை பாருங்களேன், அவனுடைய புத்தியை பாருங்க. ஆண் பிள்ளையானா உடனே வெட்டிரு. அந்த மிட் ஒய்ஃபுக்கு சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆர்டர் வருது, அரசாணை வருது, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிரசவ நேரத்தில் கொண்டு போட்டுரு, சரியா, கழுத்தை நெரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடு. பொம்பளை பிள்ளைங்களாம் விட்டுரு, பொம்பளைகளை போய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது. ஆனால் 17ஆம் வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். 21ஆம் வசனத்தை பாருங்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்க குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார். இப்போ சாத்தானுடைய பயங்கர தந்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்துக்கு காரணம் ஆண்கள்.
இவங்களை அவனை ஒழிச்சிட்டா சரியா இவன் வளர மாட்டாங்கிறது பிசாசுனுடைய தந்திரமான ஒரு அரசாணை. இந்த காலகட்டத்தில் தான் நீங்க வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வேகமாக. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணியிருந்தான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அடுத்தது, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்து அனுப்பிவிட்டாள். நல்ல கவனி, இந்த சம்பவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். நான் இந்த சம்பவங்களை பேசுவதற்கு வரவில்லை, ஆனால் இந்த சம்பவத்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு டிவைன் பிளான் ஆஃப் காட், ஒரு தெய்வீக தேவனுடைய திட்டம் பாருங்க. அதாவது ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடு என்று சொன்ன அந்த காலகட்டத்தில் மோசே பிறக்கிறார். பாருங்க, சாத்தான் எவ்வளவு தந்திரம் உள்ளவன் பாருங்களேன். நம்ம ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பான் நம்ம, ஆனால் அவன் எப்பவுமே இன்னசென்ட்டா இருக்கிறதே இல்லை. தேவ ஜனங்கள் ரொம்ப விழிப்புள்ளவர் தான் இருக்கணும். பைபிள் படிக்கும்போது ரொம்ப நீங்கள் யோசித்து நிதானித்து படித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இப்போ பிள்ளைகள் எல்லாரும் கொன்று போடுங்க என்று சொன்ன காலத்தில் எல்லாரும் கொன்று போட்டு ஒரே வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை பயங்கரமாக அந்த நாட்களில் ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் மோசஸ் பிறக்கிறார். அவர் தப்புவிக்கப்படணும், அவர் இந்த குரூப்ல கொல்லப்பட்ட கூடாது என்ற ஒரு வெளிப்பாடு அந்த தாய்க்கு இருந்ததாக நான் பார்க்கிறேன். ஆனா ஊர்ல இருக்கிற பிள்ளைகளாம் சாகுது, என் பிள்ளை மட்டும் என்ன அப்படின்னு இல்லாம வசனம் சொல்லுகிறது, அவள் அந்த அழகுள்ளவள் என்று கண்டு 3 மாதம் மேக்சிமம் ஒளிச்சு வச்சு பார்க்கிறா. 3 மாதத்துக்கு மேல சத்தம் கூடும், அழுக கூடும், பிள்ளை ஒரு இடத்துல இருக்காது இல்லையா, எப்படி பிள்ளைய கண்டுபிடிச்சிடுவானுங்க என்று அறிந்து ஒரு நாணல் பெட்டியில வைத்து அதுக்கு கீழ் பூசி அந்த எகிப்தின் நதியாகிய பிரபலமான நதியாகிய அந்த நைல்ல அந்த பிள்ளையை அனுப்புகிறாள். நாணல் பெட்டி ஒரு பாதுகாப்புக்கு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ் பூசுகிறது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம். இது ஆவிக்குரிய அர்த்தம். ஆனால் அந்த ஏன் நாணல் பெட்டி உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக நைல் ரிவர்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த பெரிய பெரிய முதலைகள் இருக்கு. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த 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 பிள்ளைய போட்ட அடுத்த செகண்ட்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த பயங்கரமான முதலைக்கு ஆகாத ஒரு மனம், இந்த நாணல் செடியினுடைய மனம், அந்த ஸ்மெல் கிட்டே வராது. இந்த தாயினுடைய ஒரு தெய்வீக தன்மை பார்த்தீங்களா? அப்போ அந்த நாணல் பெட்டிக்குள்ள அந்த பிள்ளைய வச்சு கீழ் பூசி தண்ணி உள்ள போயிடக்கூடாதுன்னு பிள்ளைய அனுப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு தமக்கை. அது அவங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அது பார்வன் வீட்டுக்கு போய் பார்வன் வீட்டை வளர்ந்து அதெல்லாம் அது வேற சப்ஜெக்ட். ஆக மொத்தம் அது ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில், கொல்லப்படணும் காலகட்டத்தில் 2 விதங்களில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒன்று, எபிரேய ஸ்திரீகளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார், எபிரேய ஸ்திரீகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண் பிள்ளைகளை சாகடிச்சிடக்கூடாது, ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2வது, மோசையின் அம்மா தாய் அந்த பிள்ளைய நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பி விடுகிறார். என்னைக்கும் என் பிள்ளை பிழைச்சிக்கிடும், ஏன்னா அவன் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பான் என்ற ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதோ கஷ்டத்தில் கண்ணீரில் இந்த பிள்ளையை பார்த்தோம், ஏன் தான் இவன் பிறந்தான், இல்லை இவன் பிறந்த காலத்திலேருந்தே நம்ம அந்த சென்டிமெண்ட்லாம் பேசுவோம். என்னைக்கு பிறந்தானோ அவங்க அப்பாவுக்கு வேலை போச்சு, என்னைக்கு பிறந்தானோ அப்பா விட்டுட்டு போயிட்டான், அவன் கிறுக்குத்தனமாக போயிருப்பான் எங்கேயாவது. இவன் என்ன பண்ணுவான், என்னைக்கு இவன் பிறந்தாலோ அன்னையிலேருந்து நம்ம வீட்டில் நஷ்டம். எங்கேயாவது ஒருத்தர் தான், என்னைக்கு இவன் பிறந்தானா கார் வாங்கினோம், இந்த கார் வாங்கலையே அது வேற காரியம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பிள்ளையால் தான் வேதனைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பிள்ளையின் மேலே தேவ திட்டம் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஜான் வெஸ்லி
ஜான் வெஸ்லியினுடைய தாயார் அநேக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையின் மேலே கை வைத்து ஜான் வெஸ்லியினுடைய தாயார் ஜெபிப்பார்கள். நான் யூஎஸ் போயிருக்கும் போது அந்த டாக்டர் பில்லி கிரஹாமினுடைய அந்த அவருடைய லைப்ரரிக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அங்கே போனால் அங்கே பாருங்க, பெரிய பெரிய புகைப்படங்களில் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை பில்லி கிரஹாமுடைய அம்மா, அவங்க அப்பா பால் வியாபாரி, அம்மா விடிய காலையிலே போய் பீன்ஸ் தோட்டத்தில் போய் அதெல்லாம் அவங்களே பறித்து கொண்டு வந்து காலையில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இவர் ஊழியத்துக்கு இவர் போகணும் வெளியே. அந்த நாட்களில் ஒவ்வொருடைய தலையில் கை வைத்து அவங்க எனக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறதாகலாம் சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய தாயார் அந்த நாட்களில் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், நல்ல தாய் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுவா. ஆனால் வேற உலகத்துக்கு அடுத்த தாய் என்ன பாக்கெட்டில் கை விட்டு கார்டு எடுத்துக்கிட்டு போயிடுவா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நல்ல தாயாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால நல்ல தாய் பிள்ளைகளை ஒரு நாள் விரட்டிக்கிட்டே கிடக்காம இரவில் தூங்கினவன ஒரு நிமிஷம் கையை மெதுவாக தலையில் கை வச்சு அவன் படுக்கைக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு அவனுடைய லேப்டாப் மேலே கையை வச்சு அவன் செல்ஃபோன் மேலே ஆண்டவரே அவனுடைய ரத்தத்தை பூசுகிற அவன் பயன்படுத்துகிற ஷர்ட் அவனுடைய ட்ரௌசர் எல்லா இடத்திலும் ஆண்டவரே ரத்தத்தை பூசுகிற இந்த சத்துரு எந்த விதத்தில் என் பிள்ளையை தொடக்கூடாது. இப்படி ஜெபிச்சுக்கிட்டே வாங்க, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. மோசஸுடைய அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய தரிசனம் பெற்ற தாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய 3 மாதம்தான் ஒளிச்சு வைக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியல. ஆனால் நாணல் பெட்டி எடுக்கிறாள். உங்களுக்கு உங்கள் பிள்ளையை எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வைக்கணும். இயேசுவின் ரத்தம் என்ற பாதுகாப்பு வளையம், வாக்கு தத்தங்கள் என்ற ஒரு பாதுகாப்பு வளையம், அபிஷேகம் என்ற ஒரு அரண். அபிஷேகம் ஒரு அரண். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அரணுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்கணும். இதை வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 16 and 17. டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம், வேகமா ஸ்கிரீன்ல போடுங்க. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அடுத்த வசனம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். சரி. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தது சாஸ்திரிகளை குறித்து அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் போய் அந்த ஆண்டவராகிய இயேசுவை பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்கள் திருப்புங்க. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரத்தில் கேட்ட திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். 17 புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசஸ் எழும்பக்கூடாது என்கிறது பார்வோன் ஆவியினுடைய திட்டம். இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்ல இயேசு எழும்பிடக்கூடாது என்கிறது ஏரோதின் பொல்லாத ஆவியின் திட்டம். உடனே அவன் வஞ்சிக்கப்பட்டான், சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்கிற சங்கதி வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு கோபம் அடைந்த ஆட்களை அனுப்பி விசாரித்தபடியே வசனம் சொல்லுகிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணும்படி செய்கிறான். இங்கே பாருங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த ரெண்டு சம்பவங்களை நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். மோசஸ் எழும்பினால் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. ஜீசஸ் ராஜா ஏசப்பா எழும்பிட்டார்னா அதாவது உலகமே ரட்சிப்புக்குள்ள வரும்.
இதை அறிந்த சாத்தான் எவ்வளோ கோபம் கொண்டு ஆண் பிள்ளைகளை கொள்றான். ஆண் பிள்ளைகள் சேர்த்து ஆளோடால ஏசு சத்துருவான்னு அவன் தப்பு கணக்கு போட்டான், முட்டாள் பைய. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவர் அழகாக மரியாளையும் யோசேப்பு எகிப்துக்கு அனுப்பிட்டார், இந்த ஏரோதனுடைய மரண காலம் வரைக்கும். அப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு திட்டம் இருக்குல்ல, உங்கள் திட்டம் இருக்குல்ல. உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை பிரதர், நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நான் அதை எப்படி பிரதர் கண்டுபிடி? ஒன்றும் இல்லை, ஏசப்பா உங்களுடைய திட்டத்தை அறிகிற வரைக்கும் என் ஜபத்தை நிறுத்த மாட்டேன். உங்களுடைய திட்டத்தை நான் அறிகிற வரைக்கும் பைபிளை அதிகமாக வாசிப்பேன். உங்களுடைய திட்டத்தை அறிகிற வரைக்கும் நான் நல்ல கையை உயர்த்தி நடுராத்திரியில் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நிறைய வீடுகளை பாருங்கள், புருஷன் சரியில்லாமன்னா விவாகரத்து பண்ணிட வேண்டியதான். உடனே எப்படி இன்னைக்கு காய்ச்சல் வந்தால் டோலா 650 போடுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன சண்டை வந்தோடனே உடனே வக்கீல் நோட்டீஸ். இதுக்கு தான் நான் வக்கீல்கள் காத்து கிடக்காங்கய்யா. பாரத்தோடு நான் சொல்கிறேன், தாகத்தோடு சொல்கிறேன், ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. சில இடங்களில் சில முட்டாள் ஆட்கள் இருக்கிறானுங்க, அவனுங்களை வச்சுக்கிட்டு ஃபேமிலி ரன் பண்ண முடியாத நான் இப்போ வெளியே சொல்ல முடியாத சில காரியங்கள்லாம் இருக்கு, அது வேற. ஆனால் உடனே டிவோர்ஸ்க்கு போயிடலாம், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம், உடனே அவர் தெரியும் இவர் தெரியும், நாளைக்கு கண்ணீர் வடிக்கும் போது ஒருத்தரும் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டாங்க. அதனால பாரத்தோடு உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பர்பஸ் இருக்குது. வாலிப தம்பி, ஒருவேளை யாராவது வாலிபர்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை மூளை வளர்ச்சி குன்றி பிறந்திருக்கிறாங்களோ அவங்க மேலேயும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. சரியா? உங்கள் பிள்ளைங்க ஆட்டிசத்தில் பிறந்துட்டாங்களோ கவலைப்படாத, கர்த்தர் அவனையும் பலப்படுத்தி அவன் மேலேயும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பார். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வியாதி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா, சோர்ந்து போயிடாதீங்க. அது ஒரு டெம்பரவரி. சரியா? அது கொஞ்ச காலத்தில் மாறிடும். தேவன் ஆச்சரியமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் நிறைவேறும். அது பொய் சொல்லாது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, தாமதித்தால் அதற்காக காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். அப்படியே உங்க விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. நீங்க சொல்லுங்க, டிப்ரெஷனே என்னை விட்டு நீ விலகிரு, சோர்வே என்னை விட்டு விலகிரு, ஆமென், அவிசுவாச எண்ணங்களே என்னை விட்டு விலகிரு. நான் மறுபடியும் கர்த்தருக்காக எழும்ப போகிறேன். மறுபடியும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். மீண்டும் நான் எழும்புவேன். ராபோலியா ஹாலரா, எப்படி மோசஸ் தப்புவிக்கப்பட்டாரோ, மோசஸ் ஆண்டவரே அன்றைக்கு மோசஸ் மட்டும் கொல்லப்பட்டிருந்தால் ஒரு அர்ச்சகன் எழும்பி இருக்க முடியாதப்பா. எவ்வளவு அழகா நீங்க நடத்துறீங்கப்பா, எவ்வளவு அழகா நடத்துறீங்க ஆண்டவரே உமக்கு தோத்திரம். அன்றைக்கு பிறகு அந்த மோசஸ்னுடைய பிறந்த நாட்களுக்கு பிறகு 80 வயது வரைக்கும் மோசஸை காத்து வழி நடத்தி ஆண்டவரே 80வது வயதுல ஒரு பெரிய யுத்த வீரனாய் மாறினது போல எவ்வளோ பெரிய பரம திட்டம் உடையவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைவேறாத பரம திட்டங்கள், ஆமென், பரம திட்டங்கள், பரலோக திட்டங்கள் அவங்க பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் மேலும் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. எல்லா பயங்கள், எல்லா அல்சர் காம்ப்ளிகேஷன், எல்லா டஸ்ட் அலர்ஜி, எல்லா இன்ஃபெக்ஷன், ஹalleluya, எல்லாம் கடிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் புது பலத்தால் நிரப்பி இந்த ஈவினிங் சர்வீஸ்ல உம்முடைய பலத்த ஆசீர்வாதத்தை எங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணி எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறேன். எங்க சொல்லுங்க, எனக்கு என் காரியங்களை நெஞ்சில் எப்படி கைவி சொல்லுங்க, என் காரியம் வாய்க்க பண்ண போறீங்கப்பா. அப்பா என் காரியத்தை வாய்க்க, இப்படி மட்டும் சொல்லுங்க, என் காரியம் வாய்க்க பண்ண போறீங்க. என் பிள்ளைகள் லைஃப்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, அதிசயங்களை நீ செய்ய போறீங்க. அதற்காக கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டு பலமா இறங்கி போகிறதப்பா, அதை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்றோம். சரியான வீடு ஆண்டவர் கிடைக்காதவங்களுக்கு நல்ல வாடகைகளுக்கு வீட்டை கொடுங்க. புதிய வீடு கட்டுவதற்கு வழிகளை திறந்து கொடுங்க. மாற்றங்கள் வரட்டும், அதிசயங்களை காண பண்ணுங்க, ஊழியர்களை உற்சாகப்படுத்துங்க, தம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்கள் எங்களை நினைச்சு அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
மினிஸ்ட்ரியுடைய நீட்ஸ், மினிஸ்ட்ரியுடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, எங்களுடைய ட்ராவல் மர்சி, நம்முடைய உடன் ஊழியர்கள், ஒர்ஷிப் லீடர்ஸ் எல்லாரையும் நினச்சி கையை தோத்திரம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர், நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஓகே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணது பிறகு ஆஃப் பண்ண போறீங்க. ஓகே, நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.